ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ். இன்றைக்கி வீடியோவில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக யூஸ்ஃபுல்லான 2 டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இந்த கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக இந்த விளக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து புதுசாக இருந்துச்சு. ஸோ நான் ஒரு வருஷம் அப்படி தான் நான் புது கலெக்ஷன் எதனாவது வந்துருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி நான் வாங்குவேன். ரெகுலராக வாங்குகிற விளக்கும் நான் வாங்குவேன். இந்த மாதிரி புதுசாக வந்துருந்துச்சுன்னா அதுவும் கண்டிப்பாக வாங்கி வைப்பேன். இந்த மாதிரி விளக்குங்கள் எல்லாமே நம்ம வந்து அட்லீஸ்ட் 3 டேஸ்க்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 2 டேஸ் ஆகுது தண்ணிக்குள்ளே நம்ம நல்லா ஊற வச்சு எடுக்கணும். அதே போல் நான் விளக்கு வாங்கும்போது வேறு சைஸில் தான் எப்போதுமே வாங்குவேன். கொஞ்சம் பெரிய சைஸ், சின்ன சைஸ்னு. பெருசாக இருக்கிறது வாங்கும்போது பூஜை ரூமில் வீட்டுக்கு முன்னாடிலாம் வைக்கும்போது ரொம்ப நேரம் எரிஞ்சிட்ருக்கும். அப்புறம் மற்ற இடமெல்லாம் வைக்கிறதுக்கு நார்மல் சைஸில் கூட நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிலையில் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரெகுலராக நம்ம வச்சு விளக்கேற்றுறதுக்கும் நல்லாயிருக்கும். இது போல் நல்லா தண்ணியில் ஊறினதுக்கப்புறமே நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த விளக்கு வந்து அதிகமாக எண்ணெய் வந்து வெளியில் வராமல் இருக்கும். அதே போல் ரொம்ப நேரம் விளக்கு எரிஞ்சாலுமே அந்த ஹீட்னால் விளக்கில் வந்து வெடிப்பு மாதிரி வரும், அப்படி வராமையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன் டைம் நம்ம வாங்குகிற விளக்கை வந்து நம்ம ரொம்ப வருஷத்துக்கு வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இப்படி ஊறிட்டுது அப்படின்னா அதில் வெடிப்பு வராமல் இருக்கும். நம்ம ரெகுலராக விளக்கு ஏற்றுறதுக்குமே வந்து நல்லாயிருக்கும். இது போல் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சாலுமே கூட நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா தண்ணியோட அளவு குறைஞ்சிருக்கும். விளக்கு வந்து அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ திருப்பி நம்ம ரீஃபில் பண்ணி வச்சுக்கணும். 2 நாளுக்கு தண்ணிக்குள்ளேயே இந்த மாதிரி வச்சுருந்துட்டு 3rd டே அதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு ரெடி ஆகிடும். எந்த ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னாலுமே கூட பார்த்திங்கன்னா பூவோட விலை ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அதுவும் பூஜை அப்படின்னா நமக்கு நிறையா பூ தேவைப்படும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 1 வீக்குக்கு முன்னாடியே நான் பூ வாங்கிட்டு வந்துடுவேன். 1/2 kg இல்லைனா 1 kg கூட வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து ஃபஸ்ட் நான் அப்படியே யூஸ் பண்ண மாட்டேன். தண்ணியில் 1 டைம் வாஷ் பண்ணிவிடுவேன். அதை வந்து தண்ணி ஃபுல்லாக வடிகிற மாதிரி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். இப்போ இந்த பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து 2 வீக்ஸ் ஆகிட்டுது. ரெட் ரோஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நாள் தாங்கும். சாமந்தியுமே கூட ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ அந்த மாதிரி நான் வாங்கிட்டு வந்துடுவேன். கீழே வந்து டிஷ்யூ கிளாத்து தான் நான் போட்டிருக்கேன். ரீயூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த டிஷ்யூ கிளாத் போட்டுட்டு அது மேலே நான் வந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் பூ போட்டு வச்சுடுவேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்குமே கூட பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பூ ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமே டிஷ்யூ கிளாத் மேலேயும் வச்சுட்டு நான் மூடி போட்டுக்க போகிறேன். அப்போ தான் அந்த மூடியிலேருந்து தண்ணி விழுந்தாலுமே கூட பூவில் டைரெக்டாக விழாமல் இருக்கும். நமக்கு பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இந்த 2 டிப்புமே உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.